ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 16 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாங்ஸு ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை என்னால தொடக்கூட முடியலையே, தொட்டா நான் தான் ஹீரோவா மாறிடுவேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அதே நேரத்துல யுவான் ஹுவா அவளோட ரூம்ல இருந்து வெளியில வராங்க. இதுக்காக தானே ஹீரோயினோட அம்மா அசிஸ்டன்ட் ஃப்ளவர் மாஸ்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க யுவான் ஹுவாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யுவான் ஹுவா ஹீரோயினோட ரூம்க்கு முன்னாடி வந்து நின்னுட்டு நான் கூட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு, பாங்ஸும் இவ வேற ஒருத்தி அப்படின்னு வெளியில போறாங்க. இப்ப யுவான் ஹுவா பாங்ஸு கிட்ட தனியா பேசுறாங்களா. அப்ப கேக்குறாங்க, நீ இது வரைக்கும் நிறைய பேரோட பாடியில நிறைய நேரம் இருந்ததே கிடையாது, முதல்ல இவனோட பாடியில நிறைய நாள் இருந்துட்டு இருக்கேன்னு. பாங்ஸும் ஆமா, எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ஆட்களோட உடம்புல நான் புகுந்த உடனே அவங்களோட மைண்ட் அவங்க உடனே லூஸ் பண்ணிடுவாங்க. என்னால அவங்களோட உடம்புக்குள்ள நிறைய இருக்கலாம் முடியாது. ஆனா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒருவேளை நிறைய வருஷங்களா இவன் அன்பார்ச்சுனேட்டா சந்திச்சிருக்கான்ல, அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைக்கிறேன்னு. யுவான் ஹுவாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதனால சரி, சீக்கிரமா என்னோட கடவுளா மாறுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய நாட்களா ஹியூமனோட உடம்புக்குள்ளாடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலி இருக்கும் இந்த உடம்பு விட்டு வெளியில வரும்போது. சோ அந்த வலியை குறைக்கிறதுக்கான மந்திரத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு மந்திரத்தை எழுதி கொடுக்குறாங்களா. அதை பாக்குற பாங்ஸும், ஆமா நீ இதுக்கு முன்னாடி செத்துருக்கியா என்ன, உனக்கு எப்படி சாவோட வலி என்னன்னு தெரியும்னு. யுவான் ஹுவாவும் எனக்கு சாவோட வலி என்ன அப்படின்றது தெரிய மாதிரிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குன்னு. பாங்ஸுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. அதுவும் இதுவும் வேற வேற அப்படின்னு அதை தூக்கி வீசிட்டாங்க. யுவான் ஹுவாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவ கூட்டிட்டு வந்த தீய சக்தி அவளுக்கே எதிரா நிக்குது, அதுவும் நல்ல சக்தி மாதிரி பேசிட்டு இருக்கு. அதனால குழப்பமாயி ஓ அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு, நான் வேணா நீங்க என் உடம்புல வர்றதுக்கான மந்திரங்கள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணவான்னு. பாங்ஸும் வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இதை உடம்புல இருக்கணும்னு நினைக்கிறேன்னு. அப்படியா எவ்வளவு நாளைக்குன்னு கேக்குறதுக்கு யோசிச்சு சொல்லவா, ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே யுவான் ஹுவாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. 10 வருஷமா, அவ்வளவு நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்றாங்க. பாங்ஸும் அப்படி இல்லனா ஒரு 20 வருஷம் அப்படின்னு கூட்டிட்டே போறாங்க. யுவான் ஹுவாவுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம பேசணும் அப்படின்னா இவன் இன்னும் கூட்டிக்கிட்டே போவான்னு. அதனால முறைச்சு மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பாங்ஸுக்கு சிரிப்பு அடக்க முடியல. உன்னோட ஃபேஸ பாரு, பார்க்கவே செம ஃபன்னா இருக்கு. ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு நீ நிறைய சாக்ரிஃபைஸ கொடுத்துட்டு இருந்தல்ல, அந்த நேரத்துல ஒவ்வொரு தடவையுமே நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை விட குறைவான பிளேஸ்ல இருக்க எல்லாரையுமே நீ எந்த அளவு புள்ளி பண்ண அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னோட இத்தனை காலத்துல நான் பார்த்ததுல மோசமான ஆள் யாருன்னு கேட்டா நம்பர் 1ல ஒன்னதான் நான் சொல்லுவேன். அதனாலதான் நீ எல்லாரையும் புள்ளி பண்ண மாதிரியே நானும் உன்னை புள்ளி பண்றேன். எல்லாமே உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே. சரி சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் இல்ல அப்படின்னு போறாங்களா. யுவான் ஹுவாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ மறைஞ்சு போகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்ட உடனே பாங்ஸு திரும்பி பார்த்து, பாத்தியா உன்னோட உண்மையான கலரை நீ காமிச்சிட்டல, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் பேசுவ அப்படின்னு திரும்பி வராங்க. யுவான் ஹுவாவும், நீ ஒருவேளை என்னோட உடம்புக்குள்ள வரலன்னு வச்சுக்கோயே, நீ இங்க இருந்து மறைஞ்சு போயிருவ, காத்தோடு காத்தா கரைஞ்சு போயிருவ, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு. பாங்ஸும், நான் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, கண்டிப்பா உன்கிட்ட வருவே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு, ஆனா அது இப்ப கிடையாது, பை பை அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. யுவான் ஹுவாவுக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ளவர் மாஸ்டருக்கு சிரிப்பு அடக்க முடியல. யுவான் ஹுவாவோட நேமோட மீனிங்கே ஃப்ளவர் அப்படின்றதுதான். ஆனா அந்த ஃப்ளவரோட இதழ்கள் எல்லாத்தையுமே பாங்ஸு ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கான்ல, செம்ம ஃபன்னா இருக்கு அப்படின்றாங்களா. ஹீரோயினோட அம்மா முறைச்சு பாக்குறாங்க. நீ இப்ப என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்க, நான் கரெக்டா தானே சொன்னேன், அவ்வளவு ஒண்ணு கிண்டல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யுவான் ஹுவாவுக்கு இவங்க மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மாவும், அட பாவி வா போலாம் அப்படின்னு யுவான் ஹுவாவை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப யுவான் ஹுவாவும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போலயே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா பார்த்தா உனக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த இடத்துல தங்குறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே நீ டெபாசிட் போட்டு விட்டுட்டியா, இப்படி இங்க தங்கணும் அப்படின்னா நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கும்னு யுவான் ஹுவாவுக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. ஹீரோயினோட அம்மா நல்லா கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா ரூம்குள்ள போயிட்டு, இந்த நான்சென்ஸ் ஸ்டூபிட் இவ்வளவோடு கடந்து அப்படின்னு யுவான் ஹுவாவை திட்டிட்டு ஹீரோயின் எழும்ப கூடாது அப்படின்னு மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. எனக்கு தூக்கம் வேற வரல, இவன் பக்கத்துல படுக்கவும் முடியாது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கெங்கன்னு சுத்தி பார்த்தா ஹீரோயின் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல அந்த புக் இருக்குது. ஓ இவ இந்த புக்கெல்லாம் படிக்கிறாளா அப்படின்னு எடுத்து பாக்குறாங்களா. அதுல ஹீரோயின் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் எழுதிருப்பாங்கல்ல, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு லூசு தப்பா எழுதி வச்சிருக்க, இவளோட ஃபேஸ் மட்டும் தான் அழகா இருக்கு, மூளை ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன்,
பரவாயில்ல, ஃபேஸுமே ரொம்ப அழகா தான் இருக்கு. இதை விட 2 மடங்கு அழகா இருந்தானா எப்படி இருக்கும்? இவளுக்கு அறிவில்லைனா கூட பரவாயில்ல, அழகா வச்சே சாதிச்சிருவா அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினா ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல இல்ல இல்ல, இப்படியே நான் ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அவளை போயிட்டு தொட்டுருவேன், அதுக்கப்புறமா நான் ஹீரோவா மாறிடுவேன். அதனால இந்த புக்கையாச்சும் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு அந்த புக் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யுவான் ஹுவாவை ஹீரோயினோட அம்மா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இப்போ பெரியம்மா வந்துட்டாங்க. அவங்க யுவான் ஹுவா எழுதி கீழே போட்டிருப்பாங்கல்ல, அந்த மந்திர வார்த்தைகளை பார்த்துட்டு யாருக்குடா தைரியம் இவ்ளோ கெட்ட ஒரு மந்திர வார்த்தையை இந்த இடத்துல எழுதி போடுறதுக்கு அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த சத்தம் கேட்டு லைட்டா ஹீரோயின் துடிச்சு போயிடுவாங்களா, உடனே ஹீரோயினோட பக்கத்துல வந்து கையை பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் எழுந்திருச்சிட கூடாதான். பாத்தீங்களா அந்த பேய்க்கு எவ்வளவு ஹீரோயின் மேல பாசம் இருக்குன்னு. நல்ல பேயா இருக்கு. இல்ல இவங்களை பேய்ன்னு சொன்னா ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும், பாங்ஸும் தான் சொல்லணும். அதே நேரத்துல இந்த பக்கம் பெரியம்மா யுவான் ஹுவாவையும் ஹீரோயினோட அம்மாவையும் பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் எப்படி இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, ஹீரோயின் கொஞ்ச நாளா கிளைண்ட்ஸ பார்க்கவே இல்ல, மூடி போட்டிருக்கா, அவ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகல, நீ வேற எனக்கு கால் பண்றதே கிடையாது, அதனாலதான் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சு வந்தேன். அதனால தானே யுவான் ஹுவா இங்க இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இங்க வேற ஏதோ ஒரு சக்தியை நான் உணர்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. யுவான் ஹுவாவும் அன்னைக்கு நான் உங்க கண்ணை குத்துனதுக்கு பதிலா உங்க உடம்பு குத்தி இருக்கணும் அப்படின்றாங்க. அப்பதான் தெரிய வருது யுவான் ஹுவாவை அவங்க குழந்தைக்கு உயிர் வரணும் அப்படின்னு நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப பெரியம்மா எல்லாம் போய் கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த டைம்ல யுவான் ஹுவா நிறையவே அடம் பிடிச்சிருக்காங்க. பெரியம்மாவோட கண்ணு தெரியாம ஆக்குறதுக்கு குத்துனது யுவான் ஹுவா தான் அப்படின்றது நமக்கு இந்த விஷயத்துல இருந்து கிளியரா தெரியுது. இப்ப கதவை திறந்துட்டு என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ கையில பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா. பெரியம்மாவுக்கு அது எனர்ஜி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏய் ஹீரோயின், நீ எந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தியோட கையை பிடிச்சிட்டு இருக்க, உடனே அந்த கெட்ட ஆவியோட கையை விடு அப்படின்றாங்க. ஹீரோயினும் இவன் ஒண்ணும் கெட்ட ஆவி கிடையாது, இவன் ஹீரோ அப்படின்றாங்களா. அதுக்கு பெரியம்மாவும் ஒழுங்கு மரியாதையா அவனோட கையை விடு, அது ஒண்ணும் மனுஷன் கிடையாது, அது ஒரு தீய சக்தி, உடனே கையை விடு அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டாங்க. ஹீரோயினும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பெரியம்மா கேக்குற மாதிரியே தெரியல. பாங்ஸு அடிக்கிறதுக்காக கம்ப ஓங்குறாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயின் மேல அடிபட்ட கூடாதுன்னு தள்ளி விடுறாங்க. ஹீரோவோட உடம்புல பாங்ஸு வந்துடுறாங்க. அதனால பாங்ஸும் ஏய் நீ எந்த மாதிரி ஒரு பேயோட்டியா இருக்க, வயசான பேயோட்டி அப்படின்னு கத்துறாங்களா. பெரியம்மாவும் நீ எந்த மாதிரிப்பட்ட பேயா இருப்ப அப்படின்றத என்னால பார்க்க கூட முடியல, உன்னோட உருவம் முழுக்கவே கருப்பா இருக்கு, நீ எவ்வளவு கெட்ட செயல்கள் செஞ்சிருக்க அப்படின்னா உன்னோட உருவம் கூட அண்ட கருப்பா இருக்கு அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. பாங்ஸுவுக்கு அவங்க பேசுற எதையுமே கேட்க முடியல, ஏன்னா அவங்க ரொம்ப திட்டி பேசிட்டு இருக்காங்களா. அதனால பாங்ஸு பெரியம்மாவோட கழுத்தை பிடிச்சிட்டு நீ மட்டும் வாயை மூடலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அடிக்க போறாங்க. அப்ப எல்லாருமே தடுக்க போகும்போது யாராச்சும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா இவங்களோட தலைய திருகி போட்டுடுவேன்னு எல்லாரும் பயந்து போயாச்சு. இல்ல எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பயந்துட்டு பாங்ஸு வேண்டாம் நிறுத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஆள் சொன்னது கூட கேட்கல பாங்ஸு, ஆனா ஹீரோயின் நிறுத்தன்னு சொன்ன உடனே நிறுத்திடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கோவம் இருக்கும்ல, அந்த கோவத்துல எதுக்காக என்ன இப்ப நிறுத்த சொல்ற, அவங்க என்ன கொலை பண்றதுக்காக வந்தாங்க, அவங்க என்ன கொலை பண்ணலாம், ஆனா நான் மட்டும் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேட்க ஹீரோயினும் இல்ல பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. பாங்ஸும் ஏன் அப்படின்னு கத்தி கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் மெதுவா பண்ணக்கூடாது அப்படின்னு பக்கத்திலே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ளவர் மாஸ்டரும் வேண்டாம் ஹீரோயின் பக்கத்துல போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா பெரியம்மா மறுபடியும் மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாங்ஸுக்கு காது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காது வலியில கீழே விழுற மாதிரி போயிடுறாங்களா. பெரியம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினை தாங்கி பிடிக்க நம்ம ஹீரோ மறுபடியும் அவங்களோட உடம்புக்குள்ளாடி வந்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோயினை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே யுவான் ஹுவா போக ட்ரை பண்றாளா. அப்ப ஃப்ளவர் மாஸ்டர் போயிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. உனக்கு என்ன சாகணும் அப்படின்னு ஆசையா, அந்த பையன் இப்போ பேயா மாறும்போது என்ன பண்ண அப்படின்ற விஷயத்த பார்த்ததானே. பெரியம்மா தான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, அவங்களையே அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டான். சோ நீ போன அப்படின்னா உன்னை இருந்த இடம் தெரியாம நெருப்பாலே அழிச்சிருவான், அதனால ஒழுங்கு மரியாதையா உள்ளவா அப்படின்னு யுவான் ஹுவாவை திரும்ப ரூம்குள்ளே கூட்டிட்டு வந்துடுறாங்க. பெரியம்மாவும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் பார்த்ததே கிடையாது, என்னோட 70 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பேயோட சக்தியை நான் பார்த்ததே கிடையாது, என்னோட உடம்பு கை கால் எல்லாமே வலிக்குது, ஆனா அவனோட காது மட்டும் தான் லைட்டா வலிச்சுது, அது எந்த மாதிரிப்பட்ட தீய சக்தியா இருக்கும் அப்படின்னு பாங்ஸுவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. யுவான் ஹுவா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்று
நின்னுட்டு இருக்கா. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. மொபைல் எடுத்து ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஹீரோயினும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் கிடையாது, நான் 1 2 3 சொன்ன உடனே இந்த ரூம்ல என்ன விட்டுட்டு, அதாவது பாங்ஸு என்னோட உடம்புல வந்துருவான், நீ என் கையை விட்ட உடனே பாங்ஸு என்னோட உடம்புல வந்த உடனே நீ குடுகுடுன்னு இந்த ரூமை விட்டு ஓடி போயிடு. என்னால பாங்ஸுவை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெத்தட் என்கிட்ட இருக்கு. வெளியில போயிட்டு நீ எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு, விடாம கால் பண்ணு. பாங்ஸும் நான் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையுமே அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுற வரைக்கும், அவன் உனக்கு ப்ராமிஸ் பண்றது வரைக்கும் நீ கால் பண்றத நிறுத்திடாத அப்படின்றாங்க. ஹீரோயினும் இது எதனால, எதுக்காக நீ இந்த மாதிரி சொல்லுன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என்னால இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா பாங்ஸும் அலர்ட் ஆயிடுவான், அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் பண்ணு, இங்க இருந்து வெளியில போ. 1 2 3ன்னு கவுண்ட் பண்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கீ எடுத்துட்டு கதவு மூடி லாக் பண்ணிடுறாங்க. பாங்ஸும் இப்போ உடம்புக்குள்ளாடி வந்தோடனே இதுங்க ரெண்டும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் வெளியில இருந்து ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. போன் ரிங் ஆகுது. ஆக்சுவலி ரிங் டோன் என்ன அப்படின்னா கன் ஷூட் பண்ற மாதிரி பட்ட சத்தம். அந்த சத்தத்தை கேட்டோடனே பாங்ஸுக்கு மூச்சே விட முடியல. இல்ல வேண்டாம், நிறுத்து 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 அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. நிறுத்து அப்படின்னு ஹீரோயினோட டோரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பாங்ஸு நீ நல்லாதானே இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு பாங்ஸு இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா அப்படின்னு பயங்கரமா கதவை அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கவே பாவமா இருக்கு, இருந்தாலும் நிறுத்த முடியாதுல்ல, அதனால நிறுத்தாம பாங்ஸு கிட்ட நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, நீ யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணு, உடனே இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா. பாங்ஸும் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன மறுபடியும் பாங்ஸுவை கூட்டிட்டு போயிட்டு பெரியம்மா முன்னாடி உட்கார வச்சாச்சு. இந்த தடவை பெரியம்மா அமைதியா உட்காந்து கேக்குறாங்க. பாங்ஸுவும் இனி ஒரு தடவை நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. ஹீரோயினும் அவங்களுக்கு சாரி சொல்லுன்னு சொன்ன உடனே பாங்ஸுவும் சாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட கையை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் கையை பிடிக்கிறாங்களா. இப்போ ஹீரோவா மாறிட்டாங்க. ஹீரோ சொல்றாங்க பாங்ஸுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தட் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி அவன் கண்டிப்பா உங்களை எதுவுமே பண்ண மாட்டான், அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஹீரோயினுக்கு அவன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான் அப்படின்னா உடனே உங்ககிட்ட நான் வந்து சொல்லிடுறேன், என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. இது எல்லாத்தையும் இவால்வா கேட்டுட்டு தான் இருக்கா, ஆனா அமைதியா நின்னுட்டு இருக்கா. அவன் எதுக்காக இவ்வளவு கூலா இருக்கா அப்படின்றத பார்க்கவே தெரியல. பெரியம்மாவும் ரொம்ப நல்லது, நீ அவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டனா சரிதான், உன்னோட காது எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு இப்ப வலியெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றாங்க. உடனே பெரியம்மாவும் ஆக்சுவலி உன்னோட காதுகள் திறக்கப்பட்டிருக்கு, எங்களை மாதிரிப்பட்ட பேயோட்டிகள் இருக்காங்கல்ல, எங்களுக்கு பேய்கள் கண்ணுக்கு தெரியும், அதுங்க பேசுறது கேட்கும், எங்களால அதை உணர முடியும், அதை ஸ்மெல் பண்ண முடியும். ஆனா நார்மலான மனுஷங்களுக்கு இது எதுவுமே இருக்காது. ஆனா உனக்கு உன்னோட உடம்புல இப்ப அந்த தீய சக்தி இருக்கிறதுனால உன்னோட காது திறக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி 5 புலன்களும் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீ ஒரு மனுஷனா இருக்க மாட்ட, கோஸ்டா மாறிடுவேன்னு. ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. பெரியம்மாவும் இப்போ உனக்கு காது மட்டும் தானே திறந்திருக்கு, வேற ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சது, உன்னால கண்ணால பேய பார்க்க முடியுது, இல்லைன்னா பேய்களை ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னா உடனே எங்களுக்கு நீ சொல்லிடணும்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோயினும் பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவான்னு. பெரியம்மாவும் கேளுன்றாங்களா. ஹீரோயினும் என்ன மாதிரி போட்டு ஒரு பேயோட்டி வந்துட்டு பேய் பாக்குறோம், பேய் பேசுறதை கேட்கிறோம், பேயை கண்ட்ரோல் பண்றோம், எங்களை பார்த்து என்னைக்குமே நீங்க பேய் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனா ஹீரோ பேய்களை பத்தி கேட்க மட்டும் தான் செய்யறான், ஆனா அதுக்குள்ள நீங்க அவனை பத்தி பேய் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பெரியம்மாவும் நீ என்ன சொல்ல வர அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ நான் பேய் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்றாங்களா. ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு. எல்லாருமே இவ எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுவா போல இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யுவான் ஹாவுக்குமே ஆச்சரியமா இருக்கு, என்னன்னா ஹீரோயின் முழுசா சொல்லி கூட முடிக்கல, அதுக்குள்ள பெரியம்மா சாரி கேட்டுட்டாங்களேன்னு. இப்ப ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இரு, நான் வந்ததுல இருந்தே இதை கேட்கணும்னு நினைச்சேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யுவான் ஹா கிட்ட கேக்குறதுக்கு ஃப்ளவர் மாஸ்டர் ஆன்சர் பண்றாங்க. ஓ நீங்க 2 பேரும் இது வரைக்கும் ஒழுங்கா பார்த்து பேசினதே கிடையாதுல்ல, இதுதான் உன்னோட அக்கா, ஓ அம்மா, இவங்கள தான் ஃபர்ஸ்டா ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா. ஹீரோயினும் ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு விட்டுடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பும் போது ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட உடனே சொல்லுங்க, ஹீரோ இப்போதைக்கு நார்மலா இருக்கான், ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்றதுனாலதான் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்ப ஹீரோ கண்ணாடி வழியா பாங்ஸோ பார்த்து பாங்ஸு கிட்ட சாரி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, உனக்கு எது பயமோ அதை நான் உன்கிட்ட காமிச்சிருக்க கூடாது, இருந்தாலும் என்ன பண்றது, நீ அடுத்த ஆளை காயப்படுத்த கூடாது,
கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு, அதனாலதான் உனக்கு ஒரு பாடம் போட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு. பாங்ஸு திரும்பி கூட பார்க்கவே இல்லையே. ஹீரோவும் என்ன மன்னிச்சிருன்னு நான் தான் சொன்னேன்ல, இனி ஒரு தடவை நீ மட்டும் யாரையும் டார்ச்சர் பண்ணல, யாரையும் காயப்படுத்தல அப்படின்னா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு. அப்பவும் பாங்ஸு கேக்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா ஹீரோ காதுல கை வைக்கிறாங்க. ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என்னோட உடம்பெல்லாம் வலிக்குது, அவன் நேத்தைக்கு அவனோட உடம்ப கிழிக்கிற அளவுக்கு அழுதுருப்பான்னு நினைக்கேன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத மாதிரி எனக்கு தோணுதுன்னு. நம்ம ஹீரோயினும் சரி ஹீரோ நான் பாங்ஸு கிட்ட பேசணும் அப்படின்னு கையை விடுறாங்க. உடனே பாங்ஸு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினும் அதான் அவன் உன்கிட்ட சாரி கேட்டான்ல, நீ யாரையுமே கஷ்டப்படுத்தல அப்படின்னா அவன் இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டான்னு பாங்ஸு கோவத்துல நிக்கிறாங்களா. ஹீரோயினும் நேத்துக்கு நீ பெரியம்மாவோட கழுத்தை திருகி போட பார்த்த, நீ இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு நிக்க கூடாது, நாங்க தான் கோவப்பட்டு நிக்கணும். இப்ப மட்டும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஃபுல்லா நான் உன் கையை பிடிச்சிட்டே தான் இருப்பேன், அதுக்கப்புறமா ஸ்கூல்ல நீ வெளியிலே வர முடியாதுன்னு. பாங்ஸுக்கு கோவம் வந்துருச்சு. லூசா நீ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் அப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நிஜமாவே நீ யாரையுமே காயப்படுத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு. பாங்ஸு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஹீரோயினோட கையை பிடிச்சாதான் ஹீரோ திரும்ப வந்துருவாங்கல்ல, அதனால டக்குன்னு டச் பண்ணிட்டு கை எடுத்துடுறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு. ஹீரோயினும் நீ எங்க போறேன்னு கேக்குறதுக்கு ஸ்கூல்ல ஒரு விஷயத்த நான் தேட வேண்டியதா இருக்கு, அதனாலதான் போறேன்னு சீக்கிரமா போயிட்டு ஸ்கூல்ல அங்க இங்க அப்படின்னு நிறைய இடத்துல பாறைக்கு அடியில எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ எதை தேடுறன்னு கேக்குறதுக்கு ஒரு நேம் அப்படின்றாங்க. நேம தான் தேடுற அப்படின்னா இயர் புக்ல இருக்குமே ஸ்கூல்ல உள்ளது, அதுல போயிட்டு தேடலாம்லான்னு. இயர் புக்ல நேம் இருக்கும் அப்படின்னா நான் இதுக்கு இங்க வந்து தேடிட்டு இருக்க போறேன், இங்க எங்கேயாச்சும் தான் மெட்டல்ல ஒரு நேம் எழுதி கிடக்கும், அதுதான் நான் தேடி எடுக்கணும்ன்றாங்க. ஹீரோயினும் சரி சரி தேடு அப்படின்றாங்களா. அப்ப பாங்ஸு ஹீரோயின் பக்கத்துல வந்து ஏய் ஹீரோயின் நீ இதை விட 3 மடங்கு அழகா மாறணும்னு. ஹீரோயினும் ஏன் இப்ப நான் அழகா இல்லையான்னு கேக்குறதுக்கு பாங்ஸும் இதை விட நீ 3 மடங்கு அழகானன்னு வச்சுக்கோயே இந்த உலகம் உன்னை எதுவுமே பண்ணாது, ஏன்னா அழகா இருக்கவங்கள இந்த உலகம் எதுவுமே பண்ணாது, ஏன்னா உனக்கு தான் மூளை இல்லையே அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அந்த டைம்ல கரெக்டா அலாரம் வேற அடிக்குதா. ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சு, இப்போ ஆர்ச்சரி பிராக்டிஸ்க்கு ஹீரோ போய் ஆகணும், வா என்னோட கையப்பிடின்னு. பாங்ஸும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் தேடுவான்னு கேக்குறதுக்கு இல்ல இல்ல நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க ஹீரோவுக்கு பிராக்டிஸ் கரெக்டா போவேன் அப்படின்னு, அதனால கையப்பிடி அப்படின்னு கைப்பிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்றதே கூட்டிட்டு போயிருக்காங்களா. ஹீரோயின் ஹீரோவோட பின்னாடி பிடிச்சிட்டே இருக்காங்க. ஜிஹோக்கெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவுது. அப்புறம் நம்ம ஹீரோ 3 விரல் 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணி அம்பை எடுக்கிறாங்கல்ல, அது என்ன ஹீரோயின் கேக்குறதுக்கு தெரியல, சின்ன வயசுல இருந்து நான் அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கோச் வந்துட்டு டே இது என்ன லவ் பண்ற இடமா இல்லனா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடமா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்களா. ஜிஹோவும் ஆமா சார் கேளுங்க கரெக்டா கேக்குறீங்கன்னு. ஹீரோயினும் இங்க வாங்க சார் அப்படின்னு கோச்சோட காதுக்குள்ள எதையோ சொல்றாங்க. உடனே கோச்சும் ஹீரோயின் நிக்கிற மாதிரியே ஹீரோவை பின்னாடி இருந்து தாங்கி பிடிக்கிறாங்க. என்னோட எனர்ஜியை நான் ஹீரோக்கு கொடுக்குறேன், ஹீரோ நீ அம்பு விடு அப்படின்றாங்க. அம்பு கரெக்டா 10 மார்க்ல போய் நிக்குது. அடுத்த செகண்டே வேற எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர் இருப்பாங்கல்ல அவங்களோட முதுக போய் பிடிக்கிறாங்க. ஜிஹோக்கு செம்ம காண்டாவுது. டேய் நீங்க எல்லாரும் முட்டாள்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு தலை சுத்தி போய் நிக்கிறாங்க. ஹீரோ செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே தான் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஹீரோ ஒரு பக்கம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இனி ஒரு பக்கம் பாங்ஸும் நேம சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்களும் போய்கிட்டே இருக்கு. இடையில எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம கையை பிடிச்சிட்டு எழுத முடியாதுல்ல, அதனால பாங்ஸு தான் எழுதுறாங்க. மறுபடியும் சர்ச் பண்ண போறாங்க, கேம் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா லைப்ரரிக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வேற ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பாங்ஸு ஒரு விஷயத்த படிக்கிறாங்க. இங்க அடக்கம் பண்ணப்பட்ட நிறைய பேர் இறந்து போனவங்க நிறைய பேரோட கல்லறைகளை நாங்க இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓ இங்க இருந்த மெமோரியல் எல்லாத்தையும் வேற இடத்துல சேஞ்ச் பண்ணிருக்காங்களா அப்படின்றத இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. சோ அது என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப நைட் ஆயிடுச்சு. ஹீரோ குளிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வேற போட்டி இருக்கு. இந்த ஹீரோயின் என்னையும் அவனையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு புலம்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அப்ப யுவான் ஹுவா நின்னுட்டு ஏய் நீ ரொம்ப அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ற போலன்னு. பாங்ஸு திரும்பி பார்த்து ஆமா என்ஜாய் பண்றேன், இப்போ உனக்கு என்னன்னு கேட்ட உடனே யுவான் ஹுவாவும் நீ ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்க, நீ என்கிட்ட வர்றதுக்கான டைம் வந்துருச்சு நினைக்கிறேன்னு ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன் இல்லனா நான் மறைஞ்சு போயிடுவேன் கரைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நீ சொல்ல வரியான்னு. யுவான் ஹுவாவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. நீ என்கிட்ட வந்தே ஆகணும்னு திரும்பவும் சொல்றாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே நீயும் நானும் ஸ்பெல்லால கனெக்ட் ஆயிருக்கோம், ஒருவேளை நான் இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறமா நீ பேயோட்டியாவே இருக்க முடியாது, உனக்கு கடவுள்னு ஒருத்தரே இருக்க முடியாது, நான் உனக்கு கடவுளா வேணும் அப்படின்னா நீ என்ன பத்திரமா பாத்துக்கணும், அதனால எனக்கு எதுவும் ஆகாம நான் இந்த உலகத்துல சர்வே பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணு சரியா அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்களா. யுவான் ஹுவாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக உள்ள போறாங்களா. நம்ம ஹீரோயினும் நாளைக்கு போட்டி நடக்க போகுது, ஆனா இப்ப வரைக்குமே உன்னையும் அவனையும் எப்படி பிரிக்கிறது அப்படின்ற விஷயத்த நான் இன்னும் கண்டே பிடிக்கலன்னு. பாங்ஸும் நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா, உன்னோட ஃபேஸ காட்டு, நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்றத நான் பார்க்கலான்னு.
ஹீரோயினும் சும்மா எவ பார்த்தாலும் என்னோட அழகை பத்தியே பேசிட்டு இருக்காதுன்னு பாங்ஸும் நீ கொஞ்சம் அழகா இருக்கன்னு நினைக்கிறேன், இல்லையோ கம்மியா இருக்கியோ, இல்ல இல்ல அழகா இருக்கன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயினும் விளையாடாத அப்படின்றாங்க. பாங்ஸும் நான் விளையாடல, நீ தான் விளையாடிட்டு இருக்க, இந்த புக்கை பக்கத்திலே வச்சுட்டு நீ எதுக்காக இவ்வளவு யோசிக்கிற அப்படின்றது எனக்கு தெரியலன்னு ஹீரோயினும் இந்த புக்கை பத்தி பேசாத, எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஹியூமன் ஆம்லெட் இதை பத்தி தெரியுமா, நான் இதை யூஸ் கூட பண்ணிருக்கேன்னு பாங்ஸும் அப்படியா இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு எனக்கு இதோட மீனிங் தெரியாம இருக்கலாம், ஆனா இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும்னு பாங்ஸும் பைத்தியக்காரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒகாசு இதோட மீனிங் என்னன்னு தெரியுமா, பேய்களை சப்ரஸ் பண்ணக்கூடியதுன்னு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இது பேய்களை சப்ரஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் யுவான்ஹுவாக்கும் பயம் தாங்க முடியல, இவன் வேற நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான், இவன் நம்ம பேச்ச கேட்டு தீய சக்தியா மாறினாதானே நமக்கு கடவுளா வர முடியும், அப்படின்னா தானே நம்மளோட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும். இப்ப என்ன பண்றது, இவன் கிட்ட இருந்து என்னால எஸ்கேப் ஆகவும் முடியாது, இவன் கிட்ட மட்டும்தான் என்னால சரண்டர் ஆகவும் முடியும், நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓ இவன் என்ன சொன்னா, நான் அவன் கூட க்ளோஸா இருக்கணும்னு, சரி அவன் கூட நான் க்ளோஸாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு வேற எதையோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் ரூம்ல என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோயின் பேயோட்டிகளோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோவோட உடம்புல ஹியூமன் ஆம்லெட்டை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இது எதனால அப்படின்னா பாங்ஸு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹியூமன் ஆம்லெட்டை ஒரு மனுஷனோட உடம்புல நீ வரைஞ்ச அப்படின்னா அவங்களோட உடம்புக்குள்ள என்னதான் தீய சக்தி கெட்ட சக்தி நல்ல சக்தி எது இருந்தாலுமே 24 மணி நேரத்துக்கு அதை உன்னால சப்ரஸ் பண்ணி வைக்க முடியும், ஆனா லைஃப் டைம்ல ஒரே ஒரு தடவை தான் இதை யூஸ் பண்ண முடியும்னு ஹீரோயினும் இது போதுமே, அவன் போட்டி நடக்கக்கூடிய அன்னைக்கு மட்டும் உன்னை சப்ரஸ் பண்ணா போதும், அதுக்கப்புறமா நீ திரும்ப வந்தனா உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிட்டு நீங்க வந்து போயிடலான்னு. பாங்ஸும் சரி சரி பண்றத கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் ஹியூமன் ஆம்லெட்டை வரைஞ்சு முடிச்சாச்சு, நான் உன்னோட கையை விடுறேன் ஹீரோ, மறுபடியும் பாங்ஸோனோட உடம்புல வரானா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலான்னு கையை விடுறாங்க. ஹீரோ கண்ணை திறந்துட்டு நானா தான் இருக்கேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஏன்னா இன்னைக்கு போட்டியில ஹீரோவாவே கலந்துக்கலாம். இருந்தாலும் ஹீரோயின் எக்ஸ்ட்ரா பிரிகாஷனா இருக்கணும்ல, அதனால லிப் பாம் எடுத்துட்டு வந்து இதையும் உன்னோட கையில வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க போறாங்க. அப்ப தடுக்கி கீழே விழ போய் நம்ம ஹீரோ தாங்கி பிடிக்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ரொமான்ஸ் சீன் கிரியேட் ஆகுது. ஹீரோவும் இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு லிப் பாம வாங்கிக்கிறாங்க. செம்ம நர்வஸா இருக்காங்க ஹீரோ. இங்க கட் பண்ணா போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. அப்ப ஹீரோவை பார்க்கக்கூடிய வேற எல்லா போட்டியாளர்கள் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட எதிரியா போட்டி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ ஒரு தீ வைக்கிறவே அப்படி இப்படின்னு காசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிஹோக்கு அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஹீரோ நீ எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு, அப்படியா அப்படின்னா எனக்கு இந்த போவை ஒன்னிச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கையில கொடுத்துடுறாங்க. அதாவது ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்களாம். இப்ப கோச் கிட்ட ஹீரோட டீம்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கா சொல்றாங்க, என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல கோச்னு. கோச்சும் நீ ட்ரை பண்ணு வர்றதை பாத்துக்கலாம் அப்படின்னு ஜிஹோவும் ஆல் தி பெஸ்ட் மேடம் அப்படின்றாங்க. அதுக்கு அவங்களும் நான் 12th தாண்டா படிக்கிறேன், என்ன நீ அக்கானு கூப்பிடணும்னு. ஓ அப்படியா அப்படின்னா அக்கான்னு சொல்லிட்டு இனியொருத்தவங்க வந்திருப்பாங்க, உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அக்கா அப்படின்றாங்களா. அதுக்கு அவங்களும் நீ என்ன மேடம்னு கூப்பிடணும்னு. ஐயோ நான் இப்ப யாரை எப்படி கூப்பிட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இனியொருத்தவங்க நீ என்ன சீனியர்னு கூப்பிடணும்னு. ஜிஹோவும் எவனை எப்படி கூப்பிடணும்னு சொல்லி கொடுங்கடா, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து மாத்த சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி மங்கலான மாதிரி இருக்கு. ஏன்னா யுவான்ஹுவா அவளோட சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோவோட காது மட்டும்தானே இப்ப திறந்திருக்கு, அவங்களால பேய்களை கேட்க மட்டும்தான் முடியும். என்னைக்கு அவங்கள பேய்களை பார்க்கவோ நுகரவோ முடியுதோ அன்னைக்கு அவங்க பூதமா மாறிடுவாங்க, தீய சக்தியா மாறிடுவாங்க. சோ நம்ம ரெண்டு பேருமே தீய சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தினால தானே கனெக்ட் ஆயிருக்கோம் பாங்ஸும் நானும். அதனால அதையே நான் திறந்து விட்டேன்னா எப்படி, ஹீரோவோட கண்ணு காது எல்லாத்தையும் நான் திறக்க போறேன் அப்படின்னு அதுக்கான மந்திர வார்த்தைகளை எழுதி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ அப்படி பிரேயர் பண்ண இந்த பக்கம் ஹீரோவோட கண்ணு எல்லாமே மங்களா தெரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பேய்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்து ஹீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்களா. கோச்ச ஹீரோ பாக்குறாங்க. உடனே கோச்ச போய் பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்தாச்சு. ஹீரோயினும் ஆல் தி பெஸ்ட் ஹைஃபை வைக்கலாமா அப்படின்னு ஹைஃபை வைக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவுமே ஹைஃபை வைக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட கண்ணு இன்னும் திறக்க ஆரம்பிக்குது. ஏன்னா யுவான்ஹுவா பிரேயர் மேல பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் நான் என்ன பண்றது ஹீரோயின் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எதை வச்சு கேக்குறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயின் அவங்களோட சக்தி 9 tail fox இருக்குல்ல, அது மாதிரி நிக்க கூடியதும் நிறைய பேய்கள் சுத்தி நிக்க கூடியதும் கிளியரா தெரியுது. அதனால மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஹீரோயின் என்னோட கண்ணு திறந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன்னு. இங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோவால கண்ணு திறந்து பேய்களை பார்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி கேமை விளையாட முடியாது. அது மட்டும் இல்லாம பாங்ஸும் திரும்ப உடம்புக்குள்ள வரதுக்கு
நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு ஹீரோ இந்த போட்டியில வின் பண்ணுவாங்களா? பாங்ஸு ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அவன் எப்படி தீய சக்தியா மாறுவான்? யுவான் ஹுவா எப்படி தீய சக்தியை கண்ட்ரோல் பண்ணுவான்? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.